நம்முடைய வ.உ.சி. ஐயா அவர்கள் செல்வ சீமானாக இருந்து 2 கப்பல்களை விடுக்கின்ற அளவிற்கு வசதி படைத்தவராக, ஆங்கில புலமை பிரிட்டிஷ்காரனுக்கு சமமாக பேசக்கூடிய வல்லமை படைத்தவராகவும், தெய்வ குணமும் அதே போல தேசபக்தியும் கொண்ட ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் வடநாட்டிலே பிறந்திருந்தால் அவர் மிக உயர்ந்த புகழை பெற்றிருப்பார்கள். இப்பொழுதும் நாங்கள் எங்களால் முடிந்ததை போடியிலே வெங்கல சிலையை வ.உ.சிக்கு திறந்து வைத்தோம். அதே போல சின்னாளப்பட்டியிலே வ.உ.சி. ஐயா அவர்களுக்கு வெங்கல சிலை வைத்தோம். அதே போல திண்டுக்கல்லிலே வெங்கல சிலையை வைத்தோம். கடைசியாக 3 மாதத்திற்கு முன்பு கூட ராஜபாளையத்திலே 11 அடி வெங்கல சிலையை அமைத்தோம். இப்போது உலகத்திலே உயரமான ஒரு சிலையை ஐயா வ.உ.சி. அவர்களுக்கு வைக்க முடிவெடுத்திருக்கிறோம். அதுவும் மதுரை தலைநகரமாக இருக்கின்ற, தூங்கா நகரமாக இருக்கின்ற மதுரை மண்ணிலே வைக்க இருக்கின்றோம். எப்படி வடிவமைக்கப்படுகிறது என்ற திட்டங்களும் வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய பீடம் வரை 30 அடி, பீடம் மட்டும் 30 அடி உயரம், 110 அடி உருவம், ஷூவிலே இருந்து தலைப்பாகை வரை 110 அடி, 140 அடி உயரமாக செய்ய இருக்கிறோம். 15 மாதம் அந்த முடிவு. ஒரு 2 மாதம் இல்லை 1 மாதம் லிஃப்ட் வேலை இருக்கும். ஏன்னா அவருடைய இதுவிலிருந்து கழுத்து வரைக்கும் போய் ஒரு லிஃப்ட் போவோம். அங்கே நின்று அவருடைய முகத்தை பார்த்துட்டு இன்னொரு லிஃப்டில் இறங்கிடுவாங்க. 25 பேர் போகிற மாதிரி லிஃப்ட் அமைக்க இருக்கிறோம். அதிலே அவருடைய நூலகங்கள், அவரை பற்றிய புத்தகங்கள், கண்காட்சிகள், அவரது படங்கள் வைக்க இருக்கிறோம். 9 to 10 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட இருக்கிறது. அது முழுக்க ஏசிஎஸ் அறக்கட்டளை எடுத்து நடத்த இருக்கிறது. நேற்றைய தினமே எனக்கு ஒரு செக் ஓலை வந்திருக்கிறது, 1 லட்சம் ரூபாய் செலவு. ஆகவே நீங்கள் மட்டும் இதில் முழு பங்கு எடுக்க வேண்டாம், எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒருவர் நேராக செய்தி பார்த்த உடனே 10,000 ரூபாய் கவரில் போட்டு கொடுத்தாரு. அதனால இது மிகப்பெரிய அளவில் இது வளரும். இன்னும் நிறைய அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு ஃபவுண்டன், உட்கார இடம், நடக்கிற இடம், இது போன்ற நடைப்பயணம் செய்யறதுக்கு, இது போன்ற பல்வேறு வசதிகள் செய்வதற்கு அது ஒரு தோட்டமாக, அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இதை மாற்றப்பட இருக்கிறோம். முழுக்க அரசியல் சார்பற்ற நிகழ்ச்சி. குடியரசு துணைத் தலைவர் வருகிறார், எந்த அரசியல் கட்சியும் அதிலே இல்லை. முழுக்க அனுமதிக்கப்பட்ட, இதுவரை 7 பேர் அந்த மெயின் மேடையில் இருக்கிறார்கள். நம்முடைய திருவாசகம் திருமுறை பாடுகின்ற இடத்திலே முக்கிய தலைவர்கள் இருப்பார்கள். 2 மேடை போட இருக்கிறோம். அந்த 2வது மேடையிலிருந்து 1 மணி நேரம் தலைவர்கள் பேசுவார்கள். மெயின் மேடை சிபிஆருக்காக காத்திருக்கும். அவர் வந்தவுடன் அந்த மேடையிலே சென்று அனுமதிக்கப்பட்ட பெயர்கள் மட்டும் மேலே உட்காரப்படும். ஒரு நல்ல, அதாவது ஒரு விஷய பத்தி ஒரு தகவல் சொன்னா அது ஒரு செகண்ட்ல நான் வெளியே போறதுக்குள்ள போயிடும். ஆனா ஒரு 10 கோடி ரூபாய் செலவுல ஒரு மிகப்பெரிய தனவந்தர், ஒரு மிகப்பெரிய தியாகி, கடைசியில 2 ஆயுள் தண்டனை கிடைச்சவர், செக்கு இழுத்தார் மாடு போல. அப்ப அவருக்கு சிலை வைக்கிற செய்தி பெரிய செய்தி இல்லாமல் அதை பெருசா தயவு செய்து பண்ணுங்க. நீங்க நினைச்சா அதை பெருசாக்கலாம், நீங்க நினைச்சா ஒன்றும் இல்லாம போயிடலாம். அதனால ஊடகங்கள், ஏன்னா வல்லபாய் பட்டேலுக்கு மிகப்பெரிய சிலை வைக்கப்பட்டிருக்குது. மத்திய அரசின் சார்பிலே மாநில அரசும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் தனிப்பட்ட முறையிலே வெள்ளாளர்கள், பிள்ளைமார்கள் சேர்ந்து ஏசிஎஸ் அறக்கட்டளை நடத்த இருக்கிறது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.